வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்னைக்கு கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சாக்லேட் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி சீவு வச்சு இந்த கப்பு காமிக்கிறேன் இல்லையா, இதில் தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப்பில் 1.5 கப் அளவு பவுடர் சுகர், பொடித்த சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்லேயே நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்து கொக்கோ பவுடர், இதுவும் அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாக்லேட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி நமக்கு பிரித்து எடுத்துரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சாக்லேட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் நம்ம செய்கிறதுக்கு டைரெக்டாக அடுப்பில் வச்சு செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லா தண்ணியை நல்லா காய வச்சு நல்லா பாயில் ஆனதுக்கு மேலே ஒரு பேன் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது அதே கப்லேயே நான் ஒரு பட்டர் எடுத்துருக்கிறேன், வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் இந்த சாக்லேட்டுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சாக்லேட் மிக்சரை ஒரு 2 ஸ்பூனாக போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு அதில் சின்ன சின்ன கட்டிகள், கிளம்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கிறோம். இந்த ப்ராசஸை நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டை உங்களோட குழந்தைங்களோட பர்த்டே அப்போ உங்கள் கையால் செஞ்சு கொடுக்கும்போது அது தனி விதமான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையான சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா எல்லா சாக்லேட் பவுடரையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கடைசி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கொஞ்சம் திக்கான லிக்விடில் நம்ம எடுத்துக்கலாம். சாக்லேட் மிக்சர் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி சாக்லேட் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட், பாத்திரக்கடை எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் நம்ம ஃபில் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் வைப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அந்த ஐஸ் க்யூப் மோல்டில் கூட நம்ம இதை லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு நான் 2த்துலேயுமே நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஐஸ் க்யூப்ஸ் அந்த ட்ரேலையும் நம்ம ரெடி பண்ண அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். சில இது நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட் நட்ஸ் போட்டு சாக்லேட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாக்லேட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் சாக்லேட் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இந்த சிலிக்கான் மோல்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு சாக்லேட் வந்துடும். இந்த சிலிக்கான் மோல்டோட பேக் சைட் ப்ரெஸ் பண்ணிங்களா ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். அவ்வளோதான், ஹோம்மேட் சாக்லேட் நமக்கு ரொம்ப சுவையாக, ரொம்ப ஷேப்பாக, கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் ஈஸியாக நமக்கு எடுத்துடலாம். இனி சாக்லேட் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இப்போ ஐஸ் க்யூப் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்ச அந்த சாக்லேட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஷேப்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் ஹோம்மேட் சாக்லேட்னால் அது தனி சுவை தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.